ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யுஎஸ்ல சம்மர் வந்தாலே தவறாம பண்ற ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னா, ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங். இது இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே இருக்கும். இங்க இருக்க ஃபார்ம்ஸ்ல எவ்ரி இயர் வந்து ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் நடக்கும். நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்ட்ராபெர்ரீஸ ஃப்ரெஷ்ஷா போயிட்டு அந்த நிலத்திலேயே பறிச்சு எடுத்துட்டு வரலாம் வீட்டுக்கு. இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. Strawberry picking, strawberry picking, strawberry picking, strawberry picking. When you think you see some, that's when there are none. When you think there are none, that's when you find some. I was walking one day with no real reason. I had forgotten it was strawberry season through the honey. நாம யூசுவலா கடைகள்ல தானே வாங்குவோம். ஆனா ஃப்ரெஷ்ஷா அந்த ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்துக்குள்ள போன உடனே அந்த ஸ்ட்ராபெர்ரியோட வாசம் எவ்வளோ சூப்பரா இருந்தது தெரியுமா? என்னதான் நம்ம கடைகள்ல வாங்குற ஸ்ட்ராபெர்ரிஸ் ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சாலுமே அந்த டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. நான்லாம் எவ்வளோ ஸ்ட்ராபெர்ரிஸ் சாப்பிட்டேனே கணக்கில்ல. பாருங்க கொத்து கொத்தா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் ரெட் கலர்ல. இப்படி இருக்கிற ஸ்ட்ராபெர்ரிஸை பார்த்த உடனே ஒரு கவிதை சொல்லணும்னு தோணுது. மரகத புல்வெளியில் சிதறி கிடக்கும் செம்பவழங்களாய் ஸ்ட்ராபெர்ரிஸ். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 40 மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. எங்கள் வீட்டுக்குட்டி உள்ளே வந்தோடனே இந்த வேகனில் ஏறி உட்காந்துட்டாங்க. இந்த சீசனில் ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி, ப்ளூபெர்ரி எல்லாமே இருக்கும். நம்ம எது வேணுமோ அதுக்கான டிக்கெட்ஸ் வாங்கிக்கணும். நாங்கள் ஸ்ட்ராபெர்ரிஸ்க்கு மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் யூஸ்வலாக மே எண்டில் ஆரம்பித்து ஜூலை எண்ட் வரைக்கும் வந்து நடக்கும். இப்போ மிடில் ஆஃப் த மந்தில் போனதுனால நமக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரிஸ் நல்லாவே கிடச்சிது. நம்ம லேட்டாக போக போக அந்த ஸ்ட்ராபெர்ரிஸோட சைஸஸ் வந்து சின்னதாகிடும். ஸோ நம்ம அதனால் எவ்வளோ ஏர்லியாக போகிறோமோ அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்ட்ராபெர்ரிஸ் கிடைக்கும். நாங்கள் போகும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போயிருந்தோம். ஸோ அதனால் எங்கள் வீட்டு குட்டி வந்து அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டே இருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஜூ இருக்குது. ஸோ அங்கே வந்து முயல் குட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு தொட்டு பார்த்து தூக்கி பார்த்து அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க குட்டீஸ் எல்லாம். இருக்கிற இந்த முயல் குட்டிக்கெல்லாம் கண்டிப்பாக வலிக்கும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அந்த முயலெல்லாம் விட்டே வைக்கலை. எல்லோரும் காது பிடிச்சி தூக்கிட்டாங்க. ஆனால் ஃபுட்டும் அங்கேயே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் ஸ்ட்ராபெர்ரிஸும் வச்சுருந்தாங்க. பசங்கள்லாம் எடுத்து அந்த முயல் குட்டிக்கெல்லாம் கொடுத்து பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. முயல் குட்டி பாருங்கள் எவ்வளோ கொழுன்னு க்யூட்டாக இருக்குது. அப்புறம் அங்கேயே சில ஃபார்ம் அனிமல்ஸும் இருந்துச்சு. இந்த ஹார்ஸ், டாங்கீஸ், அப்புறம் கேமல் இதெல்லாமும் அவங்க வளர்த்துட்ருக்காங்க. நம்ம அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம். குட்டி பசங்கள்லாம் இது வரைக்கும் இந்த ரைம்ஸ்லேயே பார்த்து பழகி அந்த அனிமல்ஸ் எல்லாம் டைரெக்டாக பார்க்கும்போது அவங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. இங்கே இருக்கிற குதிரைக்கும் கழுதைக்குமே வந்து வித்தியாசம் தெரியல. ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குது. குதிரைங்கெல்லாம் குள்ளமாக இருந்துச்சு. இது ஒரு வெரைட்டி போல் இருக்குது. இங்கேயே வைக்கோல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை தான் எடுத்து ஃபீட் பண்ணோம். அது அழகாக சாப்பிட்டுச்சு. எங்களெல்லாம் டச் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் அவங்க வந்து ஃபைனலாக டச் பண்ணி பார்த்துட்டாங்க. இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ஒரு தனித்தன்மை தான் வேணும். இதெல்லாம் என்ன அனிமல்னே தெரியல எனக்கு கரெக்டாக. கேமல் மாதிரியும் இருக்குது, லாமா மாதிரியும் இருக்குது. பொண்ணு அந்த காட்டில் உட்காந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. ஃபார்மை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ரைட் மாதிரி வச்சுருந்தாங்க. அது டிராக்டரில் வந்து அதை இழுத்துட்டு போகிற மாதிரி. எல்லோரும் அதில் லைனாக உட்காந்தாச்சு. ஆனால் என்ன நல்ல வெயிலில் போய் மாட்டிக்கிட்டோம். செம்ம வெயில். உங்கள் வீட்டு வெயில் எங்கள் வீட்டு வெயிலெலாம் இல்லை. இந்த ஊரில் இவ்வளோ வெயில் அடிக்கும்னு நான்லாம் கனவுல கூட எதிர்பார்க்கல. நம்ம சென்னையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு வெயில். பட் அதுவும் ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு புதுசாக பண்ணும்போது. இங்கே எப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்குன்னா அந்த ஃபார்ம்லேயே ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி, ப்ளூபெர்ரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்பிள் கூட வச்சுருப்பாங்க. ஆப்பிள், செரி இந்த மாதிரி எல்லா பிளான்ட்ஸுமே வச்சுருக்குறாங்க. ஸோ அந்தந்த சீசன் வரும்போது அது வந்து இந்த மாதிரி காசுக்கு வந்து நமக்கு பப்ளிக் என்ட்ரி கொடுத்துட்றாங்க. அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. இதுவே நம்ம ஊர்னால் நிலத்துக்குள்ளே இறங்கவே விட மாட்டாங்க. மற்றவங்க வந்தாக்கா அதை வீணாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இங்கே அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான்டிங் பண்ணுறதே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ ரைட் முடிச்சுட்டு இறங்கியாச்சு.
இன்னொரு இடத்துல அந்த ஹார்ஸ் குட்டிங்க, ஷீப்பு எல்லாமே இருந்தது. அதுங்க பாருங்கள், அந்த ஹார்ஸ் குட்டி எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கு பாருங்களேன். நல்ல ஹாப்பி மூடில் இருந்திருக்கும் போல இருக்கு. செம்ம ஜாலியாக இருந்தது. அப்புறம் என்ன, ஸ்ட்ராபெரிஸ் பறிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸ்ட்ராபெரிஸே எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த நிலம் முழுக்க ஸ்ட்ராபெரிஸாக தான் இருந்துச்சு. இந்த குட்டீஸ்லாம் எதுக்கும் வந்தோன்றதே மறந்துட்டு விளையாடுறதுக்கு ஓடி போயிட்டாங்க. ஃபார்ம் நல்லா பெருசாக இருந்ததுனால ஃபார்மில் ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து நம்ம வந்து மெயின் கேட்டுக்கு வர முடியாதுன்ட்டு இந்த மாதிரி டிராக்டர்லேயே அள்ளி போட்டு கூப்பிட்டுட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் எல்லாம் எப்படி உட்காந்துட்டு வராங்கன்னு. இதெல்லாம் நம்ம ஊரில் சின்ன வயசில் நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா. இங்கே வந்து பண்ணுறதுன்றது அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்ட்ராபெரி பறித்து டயர்டாகிடுச்சு, நடக்கவே முடியல. பாருங்கள், அந்த வேகனில் நானும் உட்காந்துட்டேன். பக்கெட் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸ். இது பறிக்கிறதுக்கு $18. ஸ்ட்ராபெரிஸ் பறிச்சாச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தான் வீட்டுக்கு போய் யோசிக்கணும் போல இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிச்சது சொன்னமோ அவ்வளோக்கு அவ்வளோவும் காற்று மழை அப்படியே வந்துடுச்சு. ஊஞ்சல் ஒன்று இருந்துச்சு, அதில் விளையாடினாங்க பசங்கள்லாம். பறிச்ச ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துகிட்டு வரதே பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. இதுதாங்க அந்த டே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவே போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.